எல்லோருக்கும் வணக்கம். தஞ்சையிலேருந்து இளந்தரையன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய காணொலி என்னென்னா, களக்கொல்லியை பயன்படுத்துறதுனால என்ன ஏற்படுது? களக்கொல்லியை பயன்படுத்துறதுனால களக்கொல்லியை உற்பத்தி விற்பனையிலேருந்து உற்பத்தி செய்தவதுன்னு எல்லாம் வாங்கி பயன்படுத்துகிற வரைக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கோ, தன் பேர குழந்தைகளுக்கோ, பிள்ளைகளுக்கோ, தன்னுடைய சுற்றத்தாருக்கோ, உறவினருக்கோ, நண்பருக்கோ அனைவருக்கும் ஒரு வியாதியை பரப்புகிறார்கள் என்பதுதான் உண்மை. களக்கொல்லி பயன்படுத்துவதனால் மண்ணில் களை அழிகிறதா என்பது இல்லை, கேள்விக்குறிதான். அந்த போகத்திற்கு அழிகிறது, மறுபடியும் அழிகிறது. அப்போனா குடித்தவனுக்கு எப்படி குடிக்க 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 புத்தி பேதலிச்சு போகுமோ அதுமாரி இந்த மண்ணில் களக்கொல்லியை போட 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 விஷங்கள் அதிகமாகும். அந்த மண்ணிலிருந்து வரக்கூடிய தாவரத்திற்கிலிருந்து வரக்கூடிய சத்துக்கள் மாற்றத்தை அடைகிறது, சிதைவடைகிறது. அதே மாலிக்குள்ள கிடைக்குமாங்கிறது கிடைக்கல. இதெல்லாம் நிறைய மாற்றத்தை கொண்டு வருது. நம்ம சொல்லும்போது 23 அடி இந்த மண் நஞ்சாக இருக்குது. இந்த நஞ்சை எப்படி மீட்டெடுக்க போகிறோங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அடுத்த தலைமுறையால் முடியுமாங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இன்னமும் பல மில்லியன் மார்க் கொஸ்டினாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மீண்டும் களக்கொல்லி, மீண்டும் இந்த சமுதாய சீர்கேடு, மீண்டும் சமுதாயத்தில் புத்தி பேதலித்த மாதிரி சில சமூக குற்றங்களை செய்வதற்கு இந்த களக்கொல்லிகள், இந்த ரசாயன உரங்கள் பயன்படுத்துகின்றன. ரசாயன உரங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய அரிசிகள் இந்த மண்ணில் மனிதன் வாழக்கூடிய தகுதியற்றவனாக மாற்றுகிறது. அது மனிதனுக்குரிய மனித பண்பு இல்லாமல் ஆக்குகிறது. எப்படி நீங்கள் தூக்க மாத்திரை போட்டு தூக்கம் வரவில்லை என்பதற்காக தூக்க மாத்திரை போடுகிறோமோ அதே மாதிரி இந்த மண்ணில் பொதுவான எண்ணங்கள் அழிந்ததற்கு காரணம் இந்த ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்துவதனால். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை அதிகரிக்கிறது. இந்த நச்சுத்தன்மையிலிருந்து சேற்றில் முளைத்ததெல்லாம் செந்தாமரை என்கிறார்கள். சேற்றில் முளைத்ததெல்லாம் இப்போ நஞ்சு நடந்த விஷமாக மாறுகிறது. ஏன்னா சேரே விஷமாக மாறி இருக்கிறது. அந்த காலத்தில் இருந்த சேரு இந்த காலத்தில் இல்லை. இது சாக்கடையாக ஆகிறது. இது மிகப்பெரிய ரசாயன கழிவுகளாக மாறுகின்றன. இந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் செத்து விடுகின்றன. இதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய அனைத்து நுண்ணுயிர்களும் இந்த மண்ணில் தோன்றுகின்றன. இந்த மண்ணில் தோன்றி அந்த எண்ணங்கள், அந்த சிந்தனைகள் இந்த பயிருக்குள் வரக்கூடிய செயல்பாடுகளை செய்கின்றன. அதே செயல்பாடு நமது வயிற்றுக்குள் போகும்போது நமக்கு வயிற்றுக்குள் இருக்க நன்னுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அனைத்தும் செறிஞ்சு விடுகின்றன. எதிர்பார்ட்டில் குறைகின்றன. இதனால் ஒன்றே ஒன்று தான், சந்தையில் அவர்கள் நினைத்ததை சாதிக்க முடிகிறது. என்ன சாதிக்க முடிகிறது என்று சொன்னால், நோய்க்கான மருந்தையும் அவர்களே தயாரித்து, நோயையும் அவர்களே தயாரித்து இந்த மண்ணில் எல்லோரையும் ஒரு நோய்வாய்ப்பட்ட சமூகமாக மாட்டுகிறார்கள். எனவே தயவு செய்து களக்கொல்லி பயன்படுத்துவதோ, ரசாயனங்களை பயன்படுத்துவதோ உங்கள் அறிவுக்கு உட்பட்டு சிந்தித்து பாருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு நீங்களே விஷம் வைக்கிறீர்கள் என்பதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தை உங்கள் குடும்பத்திற்கான சீரழிவுக்கு, உங்கள் குடும்பத்தின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் நீங்கள் தான். எவனோ ஒருத்தன் தயாரித்த மருந்தை வாங்கி நீங்கள் உண்ணுவதால் உங்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் அதிகமாகின்றன, நோய்வாய்ப்பட்டவர்கள் அதிகமாகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு தயவு செய்து ரசாயன உரங்களிலிருந்து சற்று யோசித்து விடுபடுங்கள் நண்பர்களே. தஞ்சையிலிருந்து இளந்தரையன். நன்றி, வணக்கம்.